துன்பம் வரும் வேலையில சிரிங்க. ஏண்டா நீங்கெல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்தியக்கார பயிலா? இந்த ஆட்டத்தை நான் காட்டல, நான் பிரபாகரமான நடத்தி காட்டுறேன். அப்படியே பேசிட்டு எனக்கு இந்த நிலம் அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி. முதல்ல வேகமா சுத்தும், அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு விழுவாரு, ஒரே அடியா போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பர கட்டை. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ஆக்கர் போடுவேன். நாங்க நிதி ஒதுக்கு 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 4000 கோடி நிதி ஒதுக்கீடு. எங்கப்பா அந்த நிதி ஒதுக்குறோம் தானங்க சொன்னா? ஒதுக்கணும், அது எங்கங்க? அதை பதுக்கணும். அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் பிதுக்குவோம், அத உங்க வாயில திணிச்சு விடுவோம், கையில கொடுத்து விடுவோம். அதை வச்சுக்கிட்டு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்ட. நீ 2 பெட்டி வச்சிருக்க, ஒண்ணு பண பெட்டி, இன்னொன்னு ஓட்டு பெட்டி. இந்த 2 பெட்டியை தாண்டி எங்களை மாதிரி பிள்ளைகள் எங்கிட்டு வர்றது? பதில் சொல்லணும்ல. இது வந்து வேலை இல்லாத ட்ரெய்லர், யானைக்கு தவசரத்தை சகதியா இருக்க. முதல் ஓட்டு பெட்டியை ஒழிக்க நீ தயாரா இருக்கியா? இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை நீ கைவிட தயாரா இருக்கியா? உலகம் முழுமைக்கும் கைவிட்டான். கடைசியா பங்களாதேஷும் விட்டுருச்சு, நைஜீரியாவும் இந்தியாவும் தான் வச்சுக்குது. ரெண்டும் ஊழலில் தலைத்த முதன்மையா இருக்கிற நாடுகள்ல இந்த 2 நாடு வச்சுக்கிட்டு அழுகுது. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை தயாரிச்சு தர ஜப்பான் பயன்படுத்துதா? உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து பெரிய வல்லாதிக்கம் இருக்க அமெரிக்கா பயன்படுத்துதா? ரஷ்யா இல்ல சீனா, எந்த நாடாவது பயன்படுத்தா? நீ எதுக்கு இதை வச்சுட்டு அழுகுற? எல்லாம் வாக்சீட்ல தானே இருக்கான். நீங்க எந்த தொலைக்காட்சின்னு சொல்லுங்க, நீங்க போடுவீங்களா? அண்ணன் பேசுறது துண்டிக்காம போடணும். எடுங்க, எடுத்து துண்டிக்காம போடுவீங்களா? போடலைனாலும் எங்காலும் எடுக்கிறோம், நாங்க போடுவோம். ஆனா நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியல், தேர்தல் அரசியல். மக்களின் தேவை என்ன, அதை நிறைவேற்றுவதற்கான சேவை என்ன? தேவை, மக்களின் தேவை அரசியல், அதற்கான சேவை அரசியல் இந்த நாட்டுல இருந்தது யாராவது ஒருத்தர் சொன்னதா? வெறும் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். தேர்தலை நோக்கியதான் உங்க திட்டம், சட்டம், பேச்சு, எழுத்து, சிந்தனை எல்லாம் இருக்கு. எங்க மக்களுக்கானது எங்க இருக்கு? ஏன் நீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு வலிமையான ஊடகங்கள் வச்சு நாங்க தான் பேசணுமா? நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தம்பி. நீங்க தான் பெண்ணிய உரிமை பேசுனீங்க, ஐயா பெரியாள் வழியில, அண்ணா வழியில. நீங்க தான் பெண்களுக்கான கல்வி பேசுனீங்க. பெண்களுக்கான கல்வி கொடுத்து, உரிமை கொடுத்திருந்து, வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா எங்க அம்மா ஏன் 1000 ரூபாய் கையேந்திரா? எங்க அக்கா ஏன் கையேந்திரா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செய்யறதுக்கு நான் திட்டம், சம்பாதிக்கிறதுக்கு நான் திட்டம் சொல்லிட்டா, நீங்க நகரத்தில் இருக்கீங்களா? அம்மா தையல் பயிற்சி தர, தையல் மிஷின் தரமா, தச்சு கொடுக்குமா? நாங்க அரசு கார்மெண்ட்ஸ் வைக்க முடியாதா? கூட்டுறவு சொசைட்டி வைக்கிற மாதிரி வைக்க முடியாதா? அம்மா ஊறுகாய் தயாரிச்சாங்கம்மா, நீங்க இந்த பொடி இருக்கணுமா, சாம்பார் பொடி தயாரிங்கம்மா, அப்பளம் தயாரிங்கம்மா, வடகம் தயாரிங்கம்மா. இதெல்லாம் எங்க பெண்களுக்கு எங்க அம்மா செய்ய தெரியாதா? சொல்லுங்க. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாதிரி எங்க பெண்களை வச்சு நீங்க மசாலா தயாரிக்க முடியாதா? அந்த மாதிரி இந்த 12,000 கோடியில இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலையை எங்களுக்கு தர முடியாதா? எங்க அக்கா தங்கச்சி, எங்க ஆத்தா பெரியத்தாவுக்கு தர முடியுமா? முடியாதாச்சு. சிற்றூரா ஆடு வளங்க, மாடு வளங்க, பட்டுப்பூச்சி வளங்க, நாட்டுக்கோழி வளங்க, இதெல்லாம் நீங்க செய்ய முடியாது. பாய் பண்ணுங்க, கொட்டான் பண்ணுங்க, கூடை பண்ணுங்க. என்ன உங்க பிரச்சனை? இந்த 12,000 கோடி 12,000 எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவா? எத்தனை நாள் கொடுத்துருவா? 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்க, எத்தனை ஆண்டு கொடுப்ப? ஒரு தன்னிறைவுக்கு, ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலைக்கே வரவே மாட்டேங்கிறீங்களே. இந்த ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்க தாத்தா இமானுவேல் சார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து பல ஆண்டுகளா ஒரு மண்டபம் கட்டுங்க, மணி மண்டபம் கட்டுங்க அப்படின்னு பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சா எல்லா அரசு. இப்போ திமுக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க, அவர் போன வாரம் தான் இறந்திருக்காரு. இப்ப இவர் இன்னைக்கு நேத்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால இவர் இப்ப மணிமண்டபம் கட்டுறாரு. 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்துல எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? தேவேந்திரர் ஓட்ட வாங்கணும். இந்த ஓட்ட பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமா அழுவீங்க? ஒப்பு கலாம எனக்கு என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க?
46 வருடங்களுக்கு அறிவிக்கிறீங்கன்னா இப்ப கட்டிடுவீங்களா இல்ல செங்கல் சிமெண்ட மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்கள்ல வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை அப்படியே கடப்புல போட வேண்டியதான். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில எத்தனை ஆண்டுகளா கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அடிக்கல் நாட்டுது. அவரு அது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி போய் இவர் 10 ஆண்டாண்டார். குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமா ஒரு செங்கலை நட்டாங்க. அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டார். இதெல்லாம் நான் சிரிக்க சொல்லல, வலியோட வேதனையோட நீங்களும் சிந்திங்க. நீங்க சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, நீங்க சிந்திச்சிங்களா அண்ணனோட கோவக்காரனா மாறிடுவீங்க. என்னடா கொடுமையா இருக்கடான்ட்டு. அதனாலதான் இந்த கோவத்தை உங்களுக்கு நீ கொஞ்சம் வச்சுக்க பயிர்ந்து பிரிச்சு அழிக்கிறேன். கொடுமை தானே தம்பி. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி, சொல்லுங்க நீங்க. 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்க தாத்தா இறந்து போய். அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்க எப்போ செஞ்சிருக்கலாம். சரி, வந்தபோது ஒரு வச்சு மண்டபம் திறந்திருந்தா அவர் இல்ல நோக்கத்தில் செய்யறாரு, வாக்குக்காக செய்யலைன்னு இருக்கும். கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய், நன்றி நன்றி நன்றி, அதுல 1000 ரூபாய் போச்சு. என்னவோ ஒண்ணு மாறுதல். அப்போ நாட்டை நேசிக்கிற ஒரு கையில நாடு இருந்துச்சு. காமராஜர்னு ஒரு தலைவன் தனக்கு கிடைக்காத கல்வி நாட்டு குடிகளுக்கு, நான் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஓடி ஓடி எல்லாம் படிக்க வச்சாரு. இவங்க தெரு கடையில திறந்து குடிக்க வைக்கிறாங்க. தம்பி கேட்கிறார், பான்பராக்கு குக்கா இதெல்லாம் வந்துருச்சுன்னே, கஞ்சா கிஞ்சா அப்படின்னு எல்லாம் நீங்க தான் கேட்கிறீங்க. மாணவர்கள்லாம் அப்படி மயக்கத்தில் இருக்காங்க. என்னைக்காவது அதை பத்தி அவர் பேசுறாரு, அதை பேசுவாரு. கல்லூரி வளாகத்துல விடுதியில தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எளிதா கிடைக்குதுன்னா காரணம் என்ன? இவர்களுக்கு பேசும்போது பான்பராக்கு குட்கா கஞ்சா அபின் இதெல்லாம் மது, இதெல்லாம் போதைப் பொருள். ஆனா அரசு சரக்கு கடையில விற்கிது பாருங்க, டாஸ்மார்க்ல பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் இதெல்லாம் கோயில்ல கொடுக்குற தீர்த்தம், புனித நீர் வாங்கி குடிச்சிட்டு போறோம். கோயில்ல கொடுப்பாங்களா தீர்த்தம் கொடுப்பாங்களா? அதான் என்னன்னா, நான் முதல்ல உங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டதுதான் சொல்றேன். ஒரு நாட்டின் குடிகள்ல ஒரு நாடுன்னு எனக்கு எப்ப பத்து வரும் தம்பி? இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையா இருந்தாதான் வளம் வரும், ஒரு பற்று வரும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற நீர்வளம் எனக்கு வரும், எனக்கு இருக்கிற வளம் உங்களுக்கு வரும் அப்படின்னா தான் ஒரு பற்று வரும். உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படித்தானே பார்க்கணும். இப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா, எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்கு. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டுல இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையா கிடைக்கல. அப்ப நான் இருட்டுல கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கு எல்லாம் இந்த நிலத்துல மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும். அதையும் கொடுக்கல. எனக்கே பத்தலைங்கிற வார்த்தை சொல்லியில, அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேசம் எங்க ஒற்றுமையா இருக்கும்? இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்க கேட்டா இதுல எங்க பாசிசம் வருது? ஏண்டா நீங்கெல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்தியக்கார பயில்களா? எப்படி இது? தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும், இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்ல, இதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படித்தான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெறிக்கு மின்சாரத்துக்கு ஒரு மின்சார மேலாண்மை வாரியம் ஒண்ணு போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்று குழு ஒண்ணு போடுறோம். அது சொல்லுமில்ல, இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு பத்தலைங்க. இந்த ஆட்டத்தை நான் ஆடி காட்டல, நான் பிரபாகர மாநில எழுதி நடத்தி காட்டுவேன். அப்படியே பேசிட்டுவாங்க. சரி, எனக்கு இந்த நிலம் அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சனி என் நரிமணம் பெட்ரோலை தூக்கிட்டு போயிருவேன். அணுவுல வெடிச்சா நான் ஜாகணும், எங்க ஆத்தால பெண் ஜாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிருவேன். என்னோட ஈத்தனி என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து, சிறுநீரத்தை அறுத்து, இதயத்தை அறுத்து நீங்க எல்லாரும் பாயாக்கசி எடுத்துட்டு போயிருவீங்க. என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறான்னா தரமாட்டேன். காவிரியில தண்ணி கொடுத்தா நான் 3 போகம் விவசாயம் பண்ணுவேன். விவசாயம் பண்ணா மீத்தனி எடுக்கிறது எப்படி? அதானே வந்துட்டோம், அதானே. ஆடுங்க, எவ்வளவு காலத்துக்கு ஆடுன்னு பார்க்கணும். எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி. முதல்ல வேகமா சுத்தும், அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு.
நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே